உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றொரு நிலவரம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நிலவரம் நிகழ்ச்சியிலும் தமிழர்கள் சார்ந்த அவர்களது அரசியல் நகர்வுகள் சார்ந்த விடயங்களை உரையாடிக் கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களது கலையகத்துக்கு தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர் திரு பாலசுந்தரம் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். நிலவரம் நிகழ்ச்சியிலே உங்களை இணைத்துக் கொள்வதிலே நிறைவடைகின்றோம். அந்த வகையிலே திரு பாலசுந்தரம் அவர்களை பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலே வடமாகாண சபை தேர்தல் நடைபெற்று முடிந்து முதலமைச்சரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். பதவி பிரமாணம் செய்வதற்கான இழுபறைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆரம்ப கட்டத்திலே யாரிடம் பதவி பிரமாணம் செய்வது என்பது தொடர்பாக சர்ச்சைகள் நிலவியது. அதன் பின்னர் ஜனாதிபதியிடம் செய்ய மாட்டோம், ஆளுநரிடமும் செய்ய மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இறுதியாக இரா சம்பந்தன் அவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக உரையாடுவதற்காக ஜனாதிபதியை கூட சந்தித்து வந்திருக்கின்றார். இந்த நிலை தமிழர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. நேரத்துக்கு நேரம் ஒவ்வொருவரும் மாறி மாறி அறிக்கைகளை விடுவது பல குழப்பங்களை உண்டு பண்ணியிருக்கிறது. இந்த விடயத்தை எப்படி பார்க்குறீர்கள்? முதல்ல நாங்கள் தமிழர் தேசிய கூட்டணி என்றது என்னென்று பார்க்கணும். அதில் பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து தான் அந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பல தலைமைகள் தங்களுடைய கட்சிகளை முன்னிலைப்படுத்துகிற விடயங்கள், இப்படியான பல விடயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த போராட்டம் தனியாக சத்திய பிரமாணம் எடுக்கிறதுல மட்டும் நிற்கல, அந்த 4 அமைச்சர் பதவியை பகிர்றதுலேயும் அந்த போட்டிகளை நாங்கள் காண்கிறோம். இந்த போட்டிகளுக்கு ஊடாகத்தான் அது கூட்டாக சில விஷயங்களை முன்னுக்கு வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்படியான ஒரு இழுபறி தேர்தலுக்கு முதலும் இருந்தது. தேர்தலுக்கு முதலும் இந்த பிரச்சனை இருந்து கொண்டு இருந்தது. தேர்தலுக்கு பிறகு இப்போவும் அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டு இருக்குது. அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயம் அல்ல. ஆனால் அரசியல் என்று பார்க்கும் பொழுது இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்கணும். ஆனால் இவ்வளோத்துக்கும் ஊடாக இந்த கூட்டணி செய்கை முறையில் என்ன செய்ய போகிறோன்றதை தான் நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் எதிர்ப்பு கூறுறது அது இன்னும் குழப்பத்தை தான் கொண்டது. ஆனால் இந்த வாக்குறுதிகள், தேர்தலுக்கு முதல் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அல்லது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூறப்பட்டிருக்கின்ற அந்த விடயங்களை இவர்கள் முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்துவார்களா என்கின்ற ஒரு கேள்விக்குறியும் எழுந்துள்ளது. ஏன் தேர்தல் முடிந்தவுடனே சிலர் அந்த கருத்துக்கள் முற்றுமுழுதாக மாறிவிட்டது. இந்த குழப்பங்கள் பல மக்களுக்கும் பல கேள்விகளை உருவாக்கி இருக்கிறது அல்லவா? நாங்களும் சில விடயங்களை அவதானத்தில் எடுக்கணும் என்னென்று சொன்னால், இன்றைக்கு மாகாண சபையை இதில் அவர்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அமோகமான வாக்குகள் விழுந்திருக்குது. ஆனால் இந்த மாகாண சபையினுடைய செயற்பாடு என்ன, அவர்களுக்குரிய உரிமை என்ன, அவர்கள் செயற்படுத்தக்கூடிய செயற்பாடுகள் என்னென்ன இருக்குது என்ற வரையறை கூடி இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. அந்த வரையறைய என்னென்று தங்களுக்கான அந்த மாகாண சபைக்கான உரிமைகளை பெறுறதிலேயே இன்றைக்கு அரசாங்கத்தோட அவர்கள் மல்ல கட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கணும். அப்படி இருக்கேக்க தேசியம் சுயநிர்ணயம் என்ற ஒரு தேசிய நலன் கருதின அந்த உரிமைகளை பெறுறதுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு. அப்போ இவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைக்கிறது, நாங்கள் இந்த அடிப்படையில் நிற்க போகிறோம் என்றதைத்தான் நாங்கள் அதில் பார்க்கலாமே தவிர அது எல்லாத்தையும் நிறைவேற்றிவினம் என்று எந்த தேர்தலில் தேர்தலில் நின்ற அரசியல்வாதிகள் நிறைவேற்றினதாக சரித்திரம் இல்லை என்று தான் பார்க்கலாம். அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் மட்டும் தேர்தலில் நிற்கிறவை நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி அந்த மேடையில் நின்று அந்த வாக்குகளை பெறுவதற்கான ஒரு வேலையாகத்தான் நாங்கள் அதை பார்க்கலாம். இப்போ அதே இடத்துல தான் இன்றைக்கும் கூட்டணி நிற்கிது. இப்போ நாங்கள்லாம் தெளிவாக இருக்கணும். இவர்கள் இந்த வேலைகளை செய்யக்கூடிய அதிகாரத்தோடு இருக்கணுமா, அந்த மாகாண சபைக்கு உரிய அதிகாரத்தில் அதுவும் சேர்ந்திருக்குதா என்றதை பார்க்கணும். ஆனால் இந்த தேர்தல் தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம். 2009 ஆயுதங்கள் அமைதிப்படுத்தப்பட்ட பிறகு, ஆயுத போராட்டம் அமைதிப்படுத்தப்பட்ட பிறகு நடந்த முதலாவது தேர்தல். ஆனால் இந்த தேர்தலை நடத்துறதில் அரசாங்கம் எவ்வளவோ இழுத்தடிப்புகளை செய்தது. அப்போ இந்த தேர்தல் எப்படி நடந்திருக்குன்னு சொன்னால் 2009 விடுதலை புலிகளை
20க்கு மேற்பட்ட நாடுகள் வந்து சேர்ந்து அவர்களை தோற்கடித்தது என்று சொல்லலாம். தோற்கடித்து அதன் பிற்பாடு சர்வதேசம் இலங்கையிட்ட தோர்த்த காலம்தான் அது மட்டும் நடந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு வந்திருக்கிற தீர்மானங்கள், ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டுவரப்பட்டிருக்கிற தீர்மானங்கள். முதலாவது தீர்மானம், 2வது தீர்மானம். இன்றைக்கு நவநீதம் பிள்ளை அவர்கள் அந்த நாட்டில் போய் அதை வந்து பார்வையிட்டு இன்றைக்கு ஒரு பொது விசாரணை ஒன்று நடத்த வேணும் என்ற அளவில் வந்து நிற்கிது. என்னென்று சொன்னால் இன்றைக்கு சர்வதேசம் இலங்கையிட்ட தோற்றதிலிருந்து சர்வதேசம் இலங்கையை வெல்றதுக்கான வேலைகள் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கு. இதுக்குள்ளே வந்தது தான் இந்த தேர்தல். அப்போ இந்த தேர்தலை வந்து தமிழ் மக்கள் வடிவாக பாவிச்சிருக்கணும். அந்த விஞ்ஞாபனத்தின் அடிப்படையில் வந்து தமிழ் மக்கள் ஏகோபித்த வாக்குகளை போட்டு நாங்கள் 1976ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை எங்களோட சுயநிர்ணயத்துக்காண்டித்தான் நாங்கள் விருப்பத்தில் இருக்கிறோமே தவிர எங்களுக்கு போடுற அபிவிருத்திகளோ எங்களுக்கு போடுற சாப்பாடுகளுக்காக நாங்கள் வந்து வாக்களிக்க விரும்பலை என்றதை தெளிவாக விளங்கப்படுத்திக்கணும். அப்போ இதை வந்து நாங்கள் சர்வதேசத்தில் எப்படி கொண்டு போய், ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எங்களுடைய மாகாண சபை தேர்தலை வந்து சர்வதேசம் கூடி உன்னிப்பாக கவனிச்சிருக்குது. எந்த நாட்டிலையும் வந்து ஒரு மாகாண சபை தேர்தலை வந்து சர்வதேசம் உன்னிப்பாக கவனிக்கிறதில்லை. ஒரு தேசிய ஒரு தேர்தலை தான் அவர்கள் கவனிப்பார்கள். ஆனால் இந்த முறை வந்து சர்வதேசம் கவனிச்சிருக்குது. ஐக்கிய நாடுகள் சபையில் ஜெர்மன் பிரதிநிதி அவர்கள் பேசியிருக்கிறார். அங்கே நடக்கிற தேர்தலை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கின்றோம். அதே நேரத்தில் வந்து அந்த 13வது திருத்த சட்டத்துக்குள்ள அதையும் சரியாக அமுல்படுத்தினா தான் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வுக்குள்ளே போகலாம் என்று கூடி ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு ஜெர்மன் பிரதிநிதி பேசுகிறேன் என்று சொன்னால் இந்த தேர்தலை வந்து உலகம் எப்படி பார்க்குது. அப்போ இந்த தேர்தலோட முடிவையும் வந்து உலகம் ஏற்றுக்கொள்ளுது. அப்போ இந்த ஏற்றுக்கொண்ட இந்த முடிவை வச்சுக்கொண்டு நாங்கள் சர்வதேசத்தோட எப்படி நாங்கள் இந்த எங்களுடைய உரிமையை வெல்ல போகிறோம்ன்றதை செய்கிறது தான் இவைக்கு ஒரு நல்ல வழி. ஆனால் இதே வேளையில் இவர்கள் மாகாண சபை முறைமையை வைத்துக்கொண்டு பல திட்டங்களை பல கோரிக்கைகளை செய்கின்ற பொழுது இனவாதிகள் தென்னிலங்களில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் இனவாத கட்சிகள் இருக்கிறது. அவை பல முட்டுக்கட்டைகளை போடலாம். என்னென்னு சொன்னால் இப்பொழுது தேர்தல் விஞ்ஞாபனத்தை அதை எதிர்த்தே வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். காலப்போக்கிலே வடமாகாண சபைக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கின்ற பொழுது அதற்கு எதிராக வழக்குகள் போடப்படலாம். உங்களுக்கு தெரியும், பேச்சுவார்த்தை காலத்திலே இடைக்கால நிர்வாக சபைக்கு எதிராகவே வழக்கு போட்டவர்கள் அவர்கள். எனவே இந்த வழக்குகள் சட்டம் என்கின்ற ரீதியிலே ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் முட்டு கட்டை வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அல்லவா? இருக்கிறது. அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதில் வந்து நாங்கள் அதை எதிர்பார்க்கத்தான் வேண்டும். ஏன்னு சொன்னால் இது இன்றைக்கு நடக்கிறது இல்லை, இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. 13வது திருத்த சட்டத்தை திருத்த வேணும் என்று சொல்லி சும்மா ஒரு புரளியை கிளப்பி போட்டு அந்த 13வது திருத்த சட்டத்தில் இருக்கிற சில விஷயங்களை வந்து சட்ட ரீதியாக இல்லாமல் செய்து கொண்டுட்டான். அதே நேரத்தில் ஒரு அமைச்சர் சொல்கிறார், நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே நாங்கள் இந்த மாகாண சபைக்குரிய உரிமைகளை கொடுப்போம் என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே காணி வந்து மாகாண சபைக்கு காணி உரிமை வந்து மாகாண சபைக்கு இல்லை. அதை வந்து சட்ட ரீதியாக, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அது வந்து மாகாண சபைக்கு கொடுக்க முடியாது என்று சட்டமன்றம் தீர்ப்பளிச்சிட்டு வடக்கு கிழக்கு பிரித்தாச்சு. போலீஸ் காவல்துறை இப்படியான நிலையில் அவர் விடுற அறிக்கை அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே நாங்கள் இதுக்கு கீழே நாங்கள் வந்து மாகாண சபைக்கான சகல உரிமைகளும் கொடுப்போம் என்று சொன்னால் அதுன்ற மறுதலை அதுதான். அதாவது நீங்கள் என்னவா இருந்தாலும் அந்த ஒரு நாடு ஒரு மொழி ஒரு மதம் என்ற அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே தான் இந்த மாகாண சபை இயங்க முடியும். அதே நேரத்தில் விக்னேஸ்வரன் அவர்கள் சொல்லுகிறார், நாங்கள் சட்டத்தின் அடிப்படையில் தான் சகலதையும் செய்து கொண்டு போவோம் என்று சொன்னால் அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே தான் அவர்கள் அந்த வேலையை செய்யலாம். அப்போ அந்த அரசியலமைப்பு சட்டம் சில விடயங்களை வந்து மறுத்து என்று சொன்னால் அவை செய்ய மாட்டோம். ஆனால் இந்த தமிழகத்திலே உங்களுக்கு தெரியுமே, இந்தியாவிலே தமிழகத்திலே இருக்கின்ற அந்த மாநில அரசுக்கும் இந்த மாநகர இலங்கையில் வரப்போகின்ற இந்த சபைக்கும் இடையில் எவ்வாறான வேறுபாடுகள் காணக்கூடியதாக இருக்கும்?
அல்லது வாரான ஒற்றுமைகள் இருக்கிறது? மாநில அரசு இந்தியாவை பொறுத்த மட்டும் மாநில அரசுக்கு சில அதிகாரங்கள் இருக்குது. அந்த அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டு இருக்குது. அந்த அதிகாரங்கள் மதிக்கப்படுது. ஆனால் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் தங்களோட சுயநலம் கருதி சில விடயங்களை வந்து விட்டு கொடுப்பு மற்றது இணைஞ்சு போகிற இதெல்லாம் வந்து அந்த உரிமைகள் வந்து இல்லாமல் போனது தான் அங்கே நாங்கள் காண்றோம். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து மாகாண சபைக்கான சரியான ஒரு வரையறைன்றது வந்து இன்னும் இல்லை. அப்போ அந்த வரையறை இருந்தால் தான் இந்த விஷயத்தில் வந்து இந்த எங்களுடைய பிரதிநிதிகள் எங்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அந்த உரிமைகளை சரியாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறோமான்றதை வந்து நாங்கள் கணிக்கலாம். இன்றைக்கு அதுக்குரிய உரிமைகள் என்னென்று அறிகிறதுலேயே வந்து பொதுமக்களுக்கும் இன்னும் சரியான விளக்கங்கள் கொடுக்கப்படையில்லை. அவைக்கே அந்த ஆரம்ப கட்டத்திலே முதலமைச்சர் தெரிவு செய்யப்பட்ட உடன் ஆரம்பமாக அவர்கள் செய்ய வேண்டிய வேலை திட்டமாக கூட இது இருக்க இல்லாமல் இதுதான் இன்றைக்கு இருக்க வேண்டிய விஷயம். அதாக தான் இருக்கும். அதாவது எங்களுக்குரிய சரியான உரிமைகளை வந்து எடுத்து இதுதான் எங்களுக்குரிய வரையறைன்றதை வந்து வரையறைய இதாண்டி கொண்டால் தான் இவர் எந்த அளவு தூரத்துக்கு தன்னை நகர்த்த முடியும்ன்றதை வந்து அவருக்கு தெரியும். இல்லை என்று சொன்னால் எடுத்தது எல்லாத்துக்கும் அவர்கள் பிரிவினை கேட்கிறார்கள், அவர்கள் அதை கேட்கிறார்கள், இதை கேட்கிறார்கள் என்று அங்கால சிங்கள கட்சிகளை கொண்டு வச்சு வழக்குகள் போடவோ அல்லாட்டிக்கு பிரச்சாரங்களை ஏற்படுத்தவோ இன்றைய ஆளுங்கட்சி செய்யும். ஏனென்று சொன்னால் சிங்களவர்களை பொறுத்த மட்டும் அது ஒரு பௌத்த நாடு. பௌத்தம் என்ற ரீதியில் தான் அவர்கள் தங்களை ஒன்றிணைச்சு கொண்டு இருக்கணும், சிங்களவர் என்ற ரீதியிலையும் அல்ல. அப்போ இந்த நிலைமை அங்கே இருக்க மாட்டோம். இந்த போராட்டம் வந்து முரண்பட்டு கொண்டான் இருக்கு. இப்பொழுது நாங்கள் தமிழக மாநில சபையை பார்த்தோமாக இருந்தால் அங்கே வலுவான சில தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள். அதை சில வேளைகள் மத்திய அரசும் கூட சில நேரம் பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமலும் விட்டிருக்கிறது. தனித்தமிழினத்துக்கான வேற வாய்ப்பை கூட அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இந்த மாகாண சபை உருவாக்கப்படுகின்ற பொழுது இப்படியான பல தீர்மானங்களை இணைந்த இந்த பிரிக்கப்பட்ட வடகிழக்கை மீண்டும் இணைக்க வேண்டும் என்கின்ற பல கோரிக்கைகளை அவர்கள் தீர்மானமாக நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதா? தீர்மானமாக நிறைவேற்றலாம். அது எந்த அளவு தூரத்துக்கு சர்வதேசத்தால் பார்க்கப்படும்? அது உன்னிப்பாக பார்க்கப்படும். அது உன்னிப்பாக பார்க்கப்படும். ஏனென்று சொன்னால் அங்கே கொடுக்கப்பட்ட தீர்மானத்துக்காக அவர்கள் வந்து ஏகமனதாக இன்றைக்கு நீதித்துறையில் உயர் நீதிபதியாக இருந்த அந்த ஷிராணி என்ற வந்து சட்ட ரீதியாக விலை தேராத கட்டத்தில் வந்து அவர்கள் வந்து பொதுச்சபை அதாவது தேர்தல் என்னென்ன இந்த சட்டசபையில் வச்சு அவ வந்து வெளியேற்றியிருக்கிறான். அவள் நீதித்துறையால் செய்யப்பட இல்லாத விடயத்தை அங்கே சட்டத்துறையால் செய்ய முடியும் என்று சொன்னால் இங்கேயும் வந்து நீதித்துறையால் கொடுக்கப்பட்ட சில இதுகளுக்கான எதிரான தீர்மானங்களை வந்து இவர்கள் நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைவேற்றினால் அதை வந்து மத்திய அரசாங்கம் மதிக்காவிட்டால் அது மத்திய அரசாங்கத்துக்கும் மாகாண அரசாங்கத்துக்கும் இடையே இருக்கிற இழுபறியாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த தீர்மானம்ன்றது வந்து சர்வதேச ரீதியில் வந்து அது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படும். இதே வேளையில் இப்பொழுது வடபகுதியை கூடுதலாக பார்த்தீர்களாக இருந்தால் தெரியும், திட்டமிட்ட கலாச்சார சீரழிவுகள் அல்லது மாணவர்களுடைய கல்வியிலே கை வைத்தல் போன்ற பல விடயங்களை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான விடயங்களை காணி அபகரிப்பு போன்ற விடயங்களை உடனடியாக இந்த வருகின்ற இந்த சபையினூடாக அவர்கள் தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? வருகின்ற சபையினூடாக உடனடியாக தீர்க்கல. அதாவது ஒரு சமூக முரண்பாடு. அது இளைஞர்களிடத்தில் அப்படியான இதுகளை வந்து பரப்புறது வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை இவர்கள் செய்யத்தான் வேணும். அது கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எப்போ வரும்னு சொன்னால் அந்த காவல்துறை அதிகாரம் வந்து வடமாகாண சபையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தால்தான். இல்லை என்று சொன்னால் அது வந்து மத்திய அரசாங்கத்திட்ட இருக்குமென்று சொன்னால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இவைகிட்ட இல்லை என்று சொன்னால் அது கட்டுப்படுத்த முடியாது. எந்த சட்டமும் வந்து சட்டங்கள் வந்து சட்டசபையில் இயற்றப்பட்டால் அந்த சட்டசபையில் இயற்றப்படுற சட்டங்களை வந்து அமுல்படுத்துகிற விஷயம் வந்து இந்த காவல்துறைக்கோ இல்லாட்டிக்கல் இந்த அதிகாரம் அளித்த இந்த ஆயுத பக்கத்துக்கு தான் இருக்குது. அவை தான் அதை வந்து நீதித்துறையிட்ட கொண்டு வர்றார்கள். அப்போ இங்கே சட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி அதை எதண்டினாலும் அதை அமுல்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது காவல்துறைக்கும் இராணுவத்துக்கும் தான். ஆனால் காவல்துறை வந்து மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து என்று சொன்னால்
அதை அமுல்படுத்த வேண்டிய கட்டாயம் அவைக்கு இருக்காது. கட்டாயம் இருக்காட்டிக்கில் இவர்கள் வந்து தீர்மானமாக கொண்டாந்து போட்டு அது அப்படியே கிடப்பில் இருக்கிறதா தான் இருக்கும். அப்படித்தான் வரும். இதே வேளையில் இன்னொரு விடயத்தை நாங்கள் அண்மையிலே அறியக்கூடியதாக இருந்தது. நகர சபை, யாழ் மாநகர சபையிலே பல சீர்கேடுகள், பல முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறதாக அதனுடைய தலைவியே சொல்லியிருக்கிறார் பகிரங்கமாக ஊடகங்களுக்கு. இந்த வடமாகாண சபை உருவானால் இந்த நகர சபையை தங்களுடைய நேரடியான பார்வைக்குள் வைத்து அதனை சீராக நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? நகரசபை பொறுத்த மட்டில் வந்து நகரசபை பல ஊழலுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருந்தது. அதில் வந்து இன்றைக்கு வந்து அதனுடைய மேயர், அதனுடைய தலைவி, நகரசபை தலைவியே இந்த ஊழல்கள் நடந்ததை வந்து ஒத்துக்கொண்டு அது வந்து தன்னை வந்து கட்டுப்படுத்தி தன்னை வெறுட்டியும் தான் நடந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ இதில் வந்து அதாவது அரசாங்கம் சார்ந்த ஒரு கட்சி, அதாவது சேர்ந்து இயங்குகின்ற கட்சி அதில் நடத்தப்பட்ட ஒரு விடயம்தான். இன்றைக்கு அவர்களுக்கிடையில் வந்து அதிகாரம் ஆரிட்ட போகிறதுன்ற பிரச்சனைகள் வரைக்க இன்றைக்கு வந்து அந்த விடயம் வந்து வெளியில் வருகுது. அப்போ இது வந்து நகர சபையினுடைய செயற்பாடு இவ்வளவு காலம். ஆனால் இது வந்து மாகாண சபையினுடைய அதிகாரம் வந்து சரியாக கொடுக்கப்படும் என்றால் இந்த நகர சபையினுடைய வேலைகள் கூட கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த விடயம் இவ்வாறு இருந்தாலும் கூட மறுபக்கமாக சர்வதேச அரங்கிலும் இலங்கை சார்ந்த அழுத்தங்கள் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. நவநீதம் பிள்ளை அம்மையாரினுடைய அந்த அறிக்கை மிக காட்டசாட்டமாக இருந்திருக்கிறது. அதன் பின்னர் அந்த அறிக்கை வெளிவந்ததன் பின்னரும் இலங்கை அரசு அதனை ஒரு பொருட்டாக இதுவரை பார்த்ததாக இல்லை. அதை மறுதளித்து வேறு அறிக்கைகள் விட்டதாகவோ அல்லது நாங்கள் செய்வோம் என்றோ எதுவுமே கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். இந்த நிலைமை காலப்போக்கில் எவ்வாறான விடயங்களை, எவ்வாறான தாக்கங்களை இலங்கை தீவில் உண்டு பண்ணலாம் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இது அதாவது இந்த நவநீதம் பிள்ளையால் கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கையை வந்து அமெரிக்கா முற்று முழுதாக ஏற்றுக்கொண்டதாக ஒரு அறிக்கை ஒன்று விடப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய விடயம். அமெரிக்கா அதை முற்று முழுதாக ஏற்றுக்கொண்டது என்று சொன்னால் நவநீதம் பிள்ளை அவர்களால் சொல்லப்பட்ட அந்த சர்வதேச விசாரணை என்ற இடத்துக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை அது இழுத்துக்கொண்டு போகும். அது சர்வதேசத்தினுடைய பலம் அப்படித்தான். சர்வதேசம் ஒரு இடங்கள்லேயும் வந்து மெல்ல மெல்ல தன்னுடைய வேலையை முன்னகர்த்தி கொண்டு போகிறதுல வந்து கவனமாக இருக்கும். அதாவது தேர்தல் நடக்க ஜனாதிபதி அவர்கள் சொன்னார்கள், நான் இந்த தேர்தல் நடத்துகிறேன், இங்கே ஜனநாயகம்தான் இருக்குதுன்ட்டு. அதுக்கு ஒரு அறிவித்தல் அறிக்கை ஒன்று வந்தது என்ன மாதிரி என்று சொன்னால், நீங்கள் தேர்தல் நடத்துகிறதால ஜனநாயகவாதிகள் அல்ல, தேர்தலில் வர்றதை வந்து ஜனநாயக முறையில் நடைமுறைப்படுத்துக்கு தான் நீங்கள் ஜனநாயகவாதிகள் என்று சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வந்தது. இப்போ இதுதான் அங்கே இருக்கிற நிலவரங்கள். அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்றைக்கு வந்து ஒரு வேறொரு இதுக்குள்ளே ஆப்பிட்டுட்டுதுன்னு தான் பார்க்கலாம். இன்றைக்கி சீனா, ரஷ்யா போன்ற நாடு, அந்த பாகிஸ்தான், அந்த நாடுகளுடைய கூட்டுக்குள்ளே வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த போரை வெல்ல வேணுமென்றதுக்காண்டி அவர்கள்ட்ட விலை போயிட்டுது. இன்றைக்கு அதுக்குள்ளேருந்து விலத்தவும் முடியாமல் இதுகளுக்கு மறுமொழி சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்குள்ளே இருக்குதுன்னு தான் நாங்கள் அதை பார்க்கலாம். ஆனால் இப்படி பல அறிக்கைகள், பல தீர்மானங்கள் இங்கு வருகின்ற பொழுது, மனித உரிமை சபையில் வருகின்ற பொழுது அதனை இழக்க செய்தது இந்தியா, ரஷ்யா போன்ற நாடுகள் தான் இழக்க செய்திருக்கிறது. இப்பொழுது எதிர்வரும் கூட்டத்தொடரிலும் காட்டசாட்டமான இவ்வாறான தீர்மானங்கள் வருகின்ற பொழுது ரஷ்யாவிடம் வீட்டோ அதிகாரம் என்கின்ற அதிகாரம் இருக்கிறது. அதனை பயன்படுத்தி சில வேளைகளில் ஏதாவது வேறு விதமான முடிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வீட்டோ அதிகாரம் பண்ணுறதும் வந்து ஒரு முறை 2 முறை தான் அதை வந்து அந்த நாடுகள் வந்து பாவிக்கலாம். தொடர்ச்சியாக பாவிக்கிறதுக்கும் வந்து அது வந்து அந்த நாட்டினுடைய மதிப்பை கெடுக்கக்கூடியதாக தான் பார்க்கலாம். அப்போ இது ஒன்று இருக்குது, அது நீண்ட காலம் இருக்குது, அதை பற்றி நாங்கள் இப்போ முடியாது. ரஷ்யா அப்படி அதிகாரத்தை பாவித்து அதனை இழக்க செய்தாலும் அமெரிக்கா நினைத்தால் அதனை மீண்டும் வலுவாக்கி செயற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அல்லவா? இருக்கிறது. அதான் அது நீண்ட கால திட்டமாக தான் நாங்கள் அதை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு வந்து இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும். இன்றைக்கு பொதுநலவாய மகாநாட்டில் வந்து இந்தியா வந்து இன்னும் வந்து பங்கு கொள்றதுக்கான முடிவை வந்து இன்னும் சொல்லலை. இது அங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். என்னென்று சொன்னால், இந்தியாவினுடைய அனுசரணையோடு தான் இதுவும் வந்து ஸ்ரீலங்காவில் நடத்தக்கூடிய அந்த
புவியியல் அமைப்பு வந்து இருக்குது. இப்போ இந்தியா இன்றைக்கு வந்து சில விடயங்களில் வந்து முரண்பட வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே வந்துருக்குது. அதாவது அதனுடைய சர்வதேச திட்டங்களுடைய பலகீனம், அதை கவனிக்காமல் விட்டது இவ்வளவு காலம் ஒரு சில பேற்ற கையில் இருந்தது. மற்றது இன்றைக்கு சீனாவினுடைய அதிகாரம் அங்கே கூடியிருக்கிறது. இந்தியாவில் பாகிஸ்தானுடைய அதிகாரம், அதாவது இந்தியாவோட எந்தெந்த நாடுகள் எதிராக இருக்குதோ அத்தனை நாடுகளும் வந்து அங்கே வந்து கால் உண்டி இருக்குது. இப்போ இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பம். இன்றைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியலாளர்களே இந்தியாவினுடைய சர்வதேச அரசியலில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே வந்திருக்கணும். ஆனால் அந்த சவுத் பிளாக்ன்றது வந்து அங்கே மாற்றம் நிகழ மட்டும் அது நிகழாதுன்றதையும் சொல்லிக்கணும். அவை இப்படியான சூழல் இந்தியாவில் இருக்க அவ இலங்கையும் வந்து அதாவது சர்வதேசத்துக்கு இந்தியாவினுடைய ஆதரவு வந்து அங்கே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது எந்த நேரத்தில் என்ன மாதிரி மாறும்னு சொல்லல. அது இப்போ இவைகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் அதை பார்க்கலாம். அப்போ அப்படியான விடயங்கள் வரும் பொழுது எங்களுக்கான சாதகமான ஒரு சூழல் அங்கே இருக்குது. இன்றைக்கு எப்படி பயங்கரவாதம் என்றதை வச்சுக்கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் இத்தனை நாடுகளையும் எதிராக எங்களுக்கு திருப்பிச்சதோ, இன்றைக்கு வந்து நாங்கள் நிராயுத பாணிகளாக இருக்கிறோம், அரசாங்கம் பயங்கரவாதம் செய்யுது. அதான் இன்றைய நிலை. இப்போ அரசாங்கம் செய்கிற பயங்கரவாதத்தை வந்து நாங்கள் வெளியில் கொண்டு வந்து அந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக சர்வதேசத்தை வந்து எங்களோட பக்கம் திருப்ப வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. இதுகளில் நாங்கள் எல்லாரும் வந்து இணைஞ்சு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இதில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து இவ்வளோத்தையும் விஞ்ஞாபனத்தில் சொன்னபடி செய்துதா செய்யலையான்றதல்ல அங்கே பிரச்சனை. அவையோடு இணைஞ்சு நாங்கள் இது எல்லாத்தையும் என்னென்று கொண்டு போகிறோம்ன்றது தான் இப்போ இருக்கிற பிரச்சனை. அதுகளுக்கு அவை ஈடு கொடுத்து வரிவினமான அடுத்த பிரச்சனை. அவையை ஈடு கொடுத்து வர பண்ண வேண்டிய பொறுப்புகளும் இருக்குது. இவைகளெல்லாம் சேர்ந்து தான் இதில் வந்து ஒரு முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நல்லது. இப்படியான விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இன்றைய நிலவரம் நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நீங்கள் என்ன விடயத்தை மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீர்கள்? இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய, அதாவது தமிழ் ஈழத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு என்ன வேண்டும், தாங்கள் என்ன செய்ய வேணும்ன்றதை வந்து தெளிவாக செய்யணும். அதாவது இன்றைக்கு இந்த தேசியம் சுயநிர்ணயம் என்ற அடிப்படையில் வந்து கொடுக்கப்பட்ட அந்த விஞ்ஞாபனத்துக்கு அவர்கள் எதிர்பார்த்தது 2/3 வாக்குகள் தங்களுக்கு கிடைத்தால் தாங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியும் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்தது. ஆனால் மக்கள் அதையும் மீறி அதே நேரத்தில் ஆயுத குழுக்களால் ஏற்படுத்தப்பட்ட பயங்கரங்கள், வீடு பூந்து அவர்களை வந்து தாக்கினது, வாக்களிக்க விடாமல் மறைச்சது, 6 பேருக்கு ஒரு இராணுவம் அங்கே இருக்குது. இப்படியான ஒரு எதிர்ப்பு சூழலுக்குள்ளேயும் வந்து 6/5 பங்கு மக்கள் வந்து அவர்களுக்காக ஆதரவு கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 3,50,000 வாக்குகள் கூட்டணி அந்த கூட்டமைப்புக்கு விழுந்திருக்குது. அப்போ இப்படியான நிலையில் அங்கே இருக்கிற மக்கள் வேலை தெளிவாக இருக்கணும். அதே நேரத்தில் தங்களுடைய பிள்ளைகளையும் வந்து இந்த கல்வி என்ற ரீதியில் வந்து அவர்கள் வந்து இவ்வளவு இடைஞ்சல்களுக்களையும் முன்னேற்றமாக வளர்த்து கொண்டிருக்கணும். அதை அண்மையில் நடந்த தேர்வில் வந்து அவர்கள் வந்து காட்டியிருக்கிறார்கள். இப்படியான நிலையில் இந்த நிலையில் வந்து இந்த சமூகத்தை, அதாவது அங்கே இவ்வளவு கஷ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சமூகத்தை நாங்கள் வந்து அவர்கள் வந்து ஆதரிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம், புலம்பெயர்ந்த மக்கள். அப்போ அந்த விஷயத்தில் வந்து அதில் அந்த தேர்வில் வந்து முன்னுரிமை பெற்று வந்த மாணவனை ஜனாதிபதி அவர்கள் கூப்பிட்டு அதுக்குரிய மதிப்பை கொடுத்து அவரை தங்களுடைய, அதாவது அரசாங்கத்தினுடைய பக்கம் மக்களை திருப்புறத்துக்கான வேலைகள் நடந்திருக்குது. ஆனால் இன்னும் அந்த கூட்டணியூடாக யாழ்ப்பாணத்திலே வசிக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இன்னும் அதை வந்து மதிப்பளிக்கலை என்றது கொஞ்சம் மனதுக்கு வருத்தமான விடயங்கள் தான். ஆனால் இதே நேரத்தில் புலம்பெயர்ந்த மண்ணிலிருந்து இப்படியான பிள்ளைகளுக்கு வந்து பல உதவிகள் செய்யப்படுகிறதுன்றது நாங்கள் தெளிவாக தெரியும். ஆனால் அது காணாது, அது இன்னும் கூட வேணும். ஒவ்வொரு பிள்ளையோ 2 பிள்ளைகளை வந்து கல்வியை கற்கிறதுக்கான உதவிகளை செய்தாலே எங்களுடைய சமூகம் வந்து நிச்சயமாக தலைநிமிரும்.
அப்போ அதில் வந்து நாங்கள் புலம்பெயர்ந்த மண்ணில் வாழக்கூடியவர்கள் வந்து தங்களுடைய பிள்ளை போல் ஒரு பிள்ளையாவது தத்தெடுத்து அவர்களுடைய கல்வி பகுதியை வந்து நிறைவு செய்கிறதுக்கு அவர்களுக்கான உதவிகளை செய்தாலும் அது நல்ல விஷயம். நல்லது உறவுகளே, காலத்தினுடைய தேவை கருதி வடமாகாண சபை தேர்தல் என்கின்ற அந்த இடத்திலே தமிழர்கள் ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய அரசியல் பலத்தை, தங்களுடைய ஆளுமையை நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். இது காலப்போக்கிலே பல விடயங்களை தமிழர்களுக்கு சார்பாக சொல்ல இருக்கிறது. தமிழர்கள் நிறைய போட்டிகளை கடந்து செல்ல வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. அதே வேளையிலே அரசியலிலே வென்றவர்கள், இந்த தேர்தலிலே வென்றவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை எவ்வாறாயினும் நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம், இந்த நிலை இன்றைய நாள் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்னால் நீண்ட உழைப்புகள், நீண்ட இரத்த வடுக்கள் இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை எவ்வாறென்றாலும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு தேவை அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் தாயகத்தில் இருக்கின்ற இளம் சந்ததி இப்பொழுது திடகாத்திரமான இன்னொரு ஆளுமை மிக்க சந்ததியாக உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்கு கை கொடுத்து அவர்களை தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டிய தேவையும் தமிழ் அரசியல் தலைவர்களிடமும் தமிழ் சமூகத்திடமும் இருக்கிறது. அதனை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த நிலவரம் நிகழ்ச்சி சொல்லியிருக்கிறது. இந்த நிலவரம் நிகழ்ச்சியிலே திரு பாலசுந்தரம் அவர்கள் கூட அதனைத்தான் தன்னுடைய மையப்பொருளாக சொல்லியிருக்கின்றார். இந்த வேளையிலே எங்களது கலையகத்துக்கு வருகை தந்து உங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டமைக்காக டிடிஎன் தொலைக்காட்சியினுடைய சார்பிலும் நிலவரம் நிகழ்ச்சியினுடைய சார்பிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். தென்றல் காற்றே சேதி சொல்லும் தமிழருக்கு வாழும் போது சுதந்திரம் வேண்டும். கொண்டு வாரும் ஈழத்திற்கே, கொண்டு வாரும் ஈழத்திற்கே. தென்றல் காற்றே சேதி சொல்லும் தமிழருக்கு வாழும் போது சுதந்திரம் வேண்டும். கொண்டு வாரும் ஈழத்திற்கே, கொண்டு வாரும் ஈழத்திற்கே. தென்றல் காற்றே சேதி சொல்லும் தமிழருக்கு